வணக்கங்களே. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் செவல்விளை 3வது தெருவை சேர்ந்தவர் தான் முருகன், வயது 35. இவர் ஒரு கட்டிட தொழிலாளி. இவருடைய மனைவிதான் செல்வி, வயது 30. இந்த தம்பதிகளுக்கு ஸ்ரீ வயது 10, பூரண வயது 7 என 2 மகள்கள் இருக்காங்க. கடந்த 11ஆம் தேதி காலையில் முருகன் கட்டிட வேலைக்கு போயிட்டார். அவருடைய 2 மகள்களுமே பள்ளிக்கு போயிட்டாங்க. அந்த சமயத்தில் அவருடைய உறவினர்கள் செல்வியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போது வீட்டுடைய கதவு திறந்தே தான் இருந்திருக்கு. சரி, திறந்திருந்தால் நம்ம உள்ளே போகிறது மரியாதையாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்றுக்கிட்டே செல்வின்னு கத்திருக்காங்க. ஆனால் செல்வியுடைய குரல் எதுவுமே கேட்கவே இல்லை. ரொம்ப நேரம் கத்தி பார்த்துருக்காங்க, எந்த விதமான பதிலும் இல்லை. உள்ள செல்வி என்னதான் பண்ணுறா, கதவை திறந்து போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறவினர்கள் 2 பேருமே வீட்டுக்குள்ளே பார்த்துருக்காங்க. அங்கு செல்வி மயங்கிய நிலையில் கடந்திருக்காங்க. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் உடனடியாக அக்கம் பக்கத்தாருடைய உதவியோட செல்வியை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அங்கு மருத்துவர்கள் பரிசோதனை செஞ்சுட்டு செல்வி ஏற்கனவே இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உறவினர்கள் எல்லாமே அதிர்ச்சி அடைகிறாங்க. செல்வியோட எந்த விதமான காயங்களும் இல்லாமல் இருந்திருக்கு. அதனால் செல்வி எப்படி இறந்தாங்கிறது அவங்களுக்கே தெரியலை. உடனடியாக இது குறித்து அவருடைய கணவனுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி முருகனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அங்கு முருகனுடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு வருது. என்னடா இது, இப்படி செல்வி வரை இறந்து போயிட்டா, முருகனோட செல்ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் வருது அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அவருடைய உறவினர் ஒருத்தர் முருகன் வேலை செய்யக்கூடிய இடத்துக்கே போய் பார்க்குறாரு. அங்கு முருகன் காலையிலேருந்து வேலைக்கு வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை கேட்டதுமே அவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் முருகனுடைய நண்பர்கள் எல்லாத்தையுமே தொடர்பு கொண்டு கேட்குறாங்க. எல்லாருமே முருகன் எங்கே போனாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்கிறாங்க. அது வரைக்கும் செல்வி எப்படி இறந்தாங்கன்னே தெரியாமல் இருந்தவங்களுக்கு இப்போது செல்வியோடைய இறப்பில் சந்தேகம் ஏற்படுது. அதற்கு முருகன் ஒரு காரணமாக இருப்பாரோ அப்படின்னு சந்தேகமும் ஏற்படுது. ஏன்னா முருகனை காணவும் இல்லை, அவருடைய செல்ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இது தொடர்பாக போலீஸாருக்கும் தகவல் தெரிவிக்கப்படுது. உடனே போலீஸார் மருத்துவமனைக்கு செல்வியோட உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. செல்வியோட மரணத்தை மர்ம மரணம் அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரேத பரிசோதனை அறிக்கையும் வருது. அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் செல்வி கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் போலீஸார் கொலை வழக்கு பதிவு செய்து காணாமல் போன முருகனை வலை வீசி தேடிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா 2 நாளுக்கு அப்புறமா முருகன் கோர்ட்டில் போய் சரணடைகிறாரு. தென்காசி நீதித்துறை நடுவர் மன்றத்தில் போயிட்டு நீதிபதியான பொன்பாண்டி முன்னிலையில் சரணடைகிறாரு. நான் என்னுடைய மனைவியை கொலை செஞ்சுட்டு 2 நாளாக திருச்செந்தூருக்கு போயிட்டேன். அதுக்கப்புறமா 2 நாள் கழிச்சு தான் நான் சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் சரணடைகிறாரு. தான் மனைவியை எதற்காக கொண்டேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய மனைவி கொஞ்ச நாட்களாகவே எப்போதுமே செல்ஃபோன் கைமாவே இருக்கா, யார்கிட்டையாவது பேசிக்கிட்டே இருக்கா, இல்லைனா யார்கிட்டையாவது சேட் பண்ணிக்கிட்டே இருக்கா. என்னையும் சரி என்னுடைய குழந்தைகளையும் சரி கண்டுக்கிறதே இல்லை. நானும் எத்தனையோ முறை சொல்லியும் பார்த்துட்டேன், திட்டியும் பார்த்துட்டேன், அவள் கேட்குற மாதிரி இல்லை. எப்போ பார்த்தாலும் செல்லும் கையுமாவே இருக்கா. சம்பவத்தன்று காலையில் 11ஆம் தேதி நான் வேலைக்கு கிளம்பிட்டு இருந்தேன். அப்போ என்ன கூட அவள் கண்டுக்காமல் காலையில் எந்திரிச்சிலேருந்தே அவள் செல்ஃபோன் கையுமாவே இருந்தா. அப்போ தான் நான் என்ன அந்த செல்ஃபோனில் அப்படி என்ன தான் இருக்குது, நீ யார்கிட்ட தான் பேசுகிற, யார்கிட்ட தான் ஷேர் பண்ணிட்டு இருக்க, கொண்டா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவகிட்ட நான் செல்ஃபோனை கேட்டேன். ஆனால் அவள் செல்ஃபோனை கொடுக்க மறுத்துட்டா. செல்ஃபோன்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டா. இதனால் எனக்கு அவன் மீது சந்தேகம் ஏற்பட்டது. இதனால் எனக்கும் அவருக்கும் கடுமையான வாக்குவாதமும் ஏற்பட்டது. புருஷன் வேலைக்கு போகிறேன், என்னை கவனிக்காமல் அந்தளவுக்கு செல்ஃபோன் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள தகராறு ஏற்பட்டது. இந்த தகராறு கைகலப்பாக மாறி ஆத்திரத்தில் அவளுடைய சுடிதாரை எடுத்து அவளுடைய கழுத்தை இறுக்கி நான் கொலை செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியாமல் நான் அப்படியே அவருடைய பாடியை வீட்டிலேயே போட்டுட்டு நான் அப்படியே திருச்செந்தூருக்கு கிளம்பி போயிட்டேன். 2 நாளாக நான் திருச்செந்தூரில் தான் சுற்றிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா தான் நான் இப்போ சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் சரணடைஞ்சு தன்னுடைய குடும்ப தகராறின் காரணமாக தான் மனைவியை கொலை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சரணடைஞ்சிருக்காரு. இதையடுத்து முருகனை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்குமாறு நீதிபதியும் உத்தரவிட்டிருக்காரு. இதன் பேரில் தற்போது முருகனை போலீஸார் கைது செய்து சிறையிலும் அடைச்சிருக்காங்க. இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.